மஷ்ரூம் வந்து 1/4 கிலோ, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 3 பல், தேங்காய் 2 பத்தை, வெங்காயம் 1, கசகசா 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், மிளகாய் 3, கிராம்பு 2, பட்டை 2. முதல்ல இதை கொடுத்துருக்க அந்த பொருள்லாம் வந்து பச்சையாக அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா திக்காக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் திக்காக கிரேவியாக மசாலா மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி லைட்டாக தேவையான அளவு கொஞ்சம் சிறிதளவு தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சிக்கணும். இந்த பத்துக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன் கெட்டியாக. தண்ணி ரொம்ப ஊற்றுனா இந்த நல்லா இருக்காது கிரேவி. இப்படி கெட்டி இந்த மதத்துக்கே அரைச்சி வச்சுக்குவாங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறோம் பாத்திரத்தில். ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சதும் எண்ணெய் காய்ச்சிடுச்சு. இப்போ இந்த இதை அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை. அப்படியே எல்லாத்தையும் போட்டு பச்சையாக எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இந்த மஷ்ரூமை இதில் போட்டு மசாலாவில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். தண்ணி இல்லாமல் வதக்கணும். மஷ்ரூம் கொஞ்சம் பதுங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், தண்ணி கொஞ்சம் ஊற்றி மஷ்ரூமை கொஞ்சம் வேக விடுறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, முக்கியமாக அதுதான். ஏன்னா கெட்டியாக செஞ்சால் தான் கிரேவி நல்லாயிருக்கும் இட்லிக்கு தோசைக்கும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஊற்றிக்கோங்க. அதுக்கு உப்பு கொஞ்சம் போடுங்க. உப்பு நம்ம போடலை, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மஷ்ரூமை வேக விடணும். எண்ணெய் மேலே திரும்பி வந்துருச்சு. மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுட்டு இறக்கிடுங்க. இந்த கிரேவி வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் சமையல்.com